மீண்டும் தனுஷ், மாரி செல்வராஜ் பிரம்மாண்ட கூட்டணியா மீண்டும் கர்ணன் மாதிரி ஒரு திரைப்படத்தை தனுஷ் கிட்ட இருந்து பார்க்க போகிறோமா? கண்டிப்பாக மீண்டும் மாரி செல்வராஜ், தனுஷ் அவர்கள் இணைந்தால் ஒரு ஆஸ்கார் மாதிரி ஒரு பெரிய விருதை தனுஷ் அவர்கள் வாங்குவாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி ஓப்பனாக மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்பு இன்னொரு கூட்டணி அமைய போகிறதாம். அதுதான் தனுஷ், ரஜினி, மாரி செல்வராஜ் கூட்டணி. ஸோ இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது நேற்று வாழை திரைப்படம் வெளியானது. ஸோ வாழை திரைப்படம் மாரி செல்வராஜ் அவர்களோட திரைப்படம். ஸோ அவங்களோட சொந்த வாழ்க்கை வரலாறை ஒரு திரைப்படமாக எழுதி எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படம் விமர்சனம் ரீதியாக கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களை ப்ரெஸ்ஸை சந்தித்திருக்காங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்போ ப்ரெஸ் கேட்ட கொஷின் என்னென்னா, நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது மீண்டும் தனுஷ் அவர்களை வைத்து ஒரு திரைப்படம் இயக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த திரைப்படத்தோட அப்டேட் எப்போ வருமா, அந்த திரைப்படம் எப்போ இயக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்னது பெரிய ஹீரோ வச்சு திரைப்படம் இயக்குவது என்பது சூப்பரான விஷயம். ஆனால் என்னோட கதைக்கு சைன் பண்ணுவாங்களான்னு தான் டவுட்டு. அது தனுஷ் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ இன்னொரு திரைப்படத்தை இயக்கி கொண்டு இருக்கேன். அது பெரிய பட்ஜெட் திரைப்படம் கிடையாது, ரொம்ப சின்ன பட்ஜெட் திரைப்படம். அதுக்கப்புறமா தனுஷ் அவர்களோட திரைப்படத்தை இயக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் ஒரு திரைப்படம் நான் கமிட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட கதை சொல்லியிருக்கேன். அவங்களும் ஓகே சொன்ன மாதிரி தான் இருக்குது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் மிக விரைவில் வரும் அப்படிங்கிற விஷயத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்னும் பயங்கரமான அப்டேட் என்னென்னா, 2025 இறுதியில் மாரி செல்வராஜ், தனுஷ் அவர்களோட கூட்டணி அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆக போகிறது. 2026 மாரி செல்வராஜ், தனுஷ் அவர்களோட திரைப்படம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு நடுவில் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஸோ தனுஷ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு திரைப்படத்தை இணைய போகிறாங்க. தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான வேலையை தனுஷ் அவர்கள் பண்ணாங்களாம். ஸோ தனுஷ் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கதை சொன்ன மாதிரி சில தகவல்கள் வந்துச்சு. ஆனால் அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இல்லை, இப்போ ஆல்ரெடி நான் கமிட் ஆகி 3 திரைப்படங்கள் லைனில் எனக்கு இருக்குது. ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட வர முடியும். அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். 3 திரைப்படம்னா சாதாரண திரைப்படம் கிடையாது. இப்போ வேட்டையன், அதுக்கப்புறமா ஒரு திரைப்படம் இருக்குது. அதுக்கப்புறமா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 திரைப்படம் முடியவே 4 வருடம் மேலே ஆகிவிடும். அதனால் தனுஷ் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தனுஷ் அவர்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை தனுஷ் ரசிகர்களுக்கு சற்று அதிர்ச்சியான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படம் மீண்டும் தனுஷ் சன் பிக்சர்ஸ் கூட்டணி அமைய போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்து இருந்தது. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஒரு 700 800 கோடிக்கு மேலே ஜெயிலர் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் லாபமாக கொடுத்தது. அதனால் சன் பிக்சர்ஸ் டேரெக்டாக நெல்சன் திலீப்குமார் அவங்களோட வீட்டுக்கு சென்று, அதுக்கப்புறமா ரஜினிகாந்த், அதுக்கப்புறமா அனிருத், அவங்க எல்லாத்துக்குமே செக், அதுக்கப்புறமா கார் கொடுத்து பரிசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 எடுங்க, அடுத்த திரைப்படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப்குமார் அவர்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் தனுஷ்கிட்டேயும் இப்போ கலாநிதி மாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது. அதாவது கலாநிதி மாறன் அவர்கள் தனுஷை சந்தித்து அவங்களுக்கு செக் கொடுத்து 2 செக் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் டைரக்ஷன், அதுக்கப்புறமா பெஸ்ட் ஆக்டிங், இது 2த்துக்காகவும் செக் கொடுத்துருக்காங்க. 2 செக் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து உங்களோட அடுத்த திரைப்படத்தை நானே தயாரிக்கிறேன், நீங்கள் எந்த திரைப்படம் இயக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தில் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய போகிறது. சன் பிக்சர்ஸ் கிட்ட போனாலே அந்த திரைப்படம் பயங்கரமான ஹிட்டான திரைப்படமாக அமைந்துவிடும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தனுஷ் சம்மந்தமாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதில் உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் என்ன அப்படிங்கிற விஷயம். மீண்டும் தனுஷ், மாரி செல்வராஜ் பிரம்மாண்ட கூட்டணியா மீண்டும் கர்ணன் மாதிரி ஒரு திரைப்படத்தை தனுஷ் கிட்ட இருந்து பார்க்க போகிறோமா? கண்டிப்பாக மீண்டும் மாரி செல்வராஜ், தனுஷ் அவர்கள் இணைந்தால் ஒரு ஆஸ்கார் மாதிரி ஒரு பெரிய விருதை தனுஷ் அவர்கள் வாங்குவாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி ஓப்பனாக மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்பு இன்னொரு கூட்டணி அமைய போகிறதாம். அதுதான் தனுஷ், ரஜினி, மாரி செல்வராஜ் கூட்டணி. ஸோ இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது நேற்று வாழை திரைப்படம் வெளியானது. ஸோ வாழை
திரைப்படம் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட திரைப்படம். ஸோ அவங்களோட சொந்த வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு திரைப்படமாக வந்து எழுதி எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து விமர்சனம் ரீதியாக கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களை ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்திருக்காங்க. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து ப்ரெஸ் வந்து கேட்ட கொஷின் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது வந்து மீண்டும் தனுஷ் அவர்களை வைத்து ஒரு திரைப்படம் வந்து இயக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த திரைப்படத்தோட அப்டேட் எப்போ வருமா, அந்த திரைப்படம் வந்து எப்போ இயக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்னது வந்து, பெரிய ஹீரோ வச்சு திரைப்படம் இயக்குவது என்பது சூப்பரான விஷயம். ஆனால் வந்து என்னோட கதைக்கு சைன் பண்ணுவாங்களான்னு தான் டவுட்டு. அது வந்து தனுஷ் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ வந்து இன்னொரு திரைப்படத்தை இயக்கி கொண்டு இருக்கேன். அது வந்து பெரிய பட்ஜெட் திரைப்படம் கிடையாது, ரொம்ப சின்ன பட்ஜெட் திரைப்படம். அதுக்கப்புறமா வந்து தனுஷ் அவர்களோட திரைப்படத்தை இயக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் வந்து ஒரு திரைப்படம் வந்து நான் கமிட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட வந்து கதை சொல்லியிருக்கேன். அவங்களும் ஓகே சொன்ன மாதிரி தான் இருக்குது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் மிக விரைவில் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து இன்னும் பயங்கரமான அப்டேட் என்னென்னா, 2025 இறுதியில் வந்து மாரி செல்வராஜ் தனுஷ் அவர்களோட கூட்டணி வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆக போகிறது. 2026 வந்து மாரி செல்வராஜ் தனுஷ் அவர்களோட திரைப்படம் வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு நடுவில் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஸோ தனுஷ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு திரைப்படத்தை வந்து இணைய போகிறாங்க. தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான வேலையை வந்து தனுஷ் அவர்கள் பண்ணாங்களாம். ஸோ தனுஷ் வந்து ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கதை வந்து சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இல்லை, இப்போ ஆல்ரெடி வந்து நான் கமிட் ஆகி 3 திரைப்படங்கள் லைனில் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட வர முடியும். அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். 3 திரைப்படம்னா சாதாரண திரைப்படம் கிடையாது. இப்போ வந்து வேட்டையன், அதுக்கப்புறமா வந்து ஒரு திரைப்படம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 திரைப்படம் முடியவே வந்து 4 வருடம் மேலே வந்து ஆகிவிடும். அதனால் வந்து தனுஷ் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தனுஷ் அவர்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு சற்று வந்து அதிர்ச்சியான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படம் மீண்டும் தனுஷ் சன் பிக்சர்ஸ் வந்து கூட்டணி வந்து அமைய போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஏற்கனவே வந்து ஜெயிலர் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து தயாரித்திருந்தது. அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஒரு 700 800 கோடிக்கு மேலே வந்து ஜெயிலர் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் வந்து லாபமாக வந்து கொடுத்தது. அதனால் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து நெல்சன் திலீப்குமார் அவங்களோட வீட்டுக்கு சென்று, அதுக்கப்புறமா வந்து ரஜினிகாந்த், அதுக்கப்புறமா அனிருத் அவங்க எல்லாத்துக்குமே இந்த செக், அதுக்கப்புறமா கார் வந்து கொடுத்து பரிசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 எடுங்க, அடுத்த திரைப்படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப்குமார் அவர்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் தனுஷ்கிட்டேயும் வந்து இப்போ வந்து கலாநிதி மாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்குது. அதாவது கலாநிதி மாறன் அவர்கள் தனுஷை சந்தித்து அவங்களுக்கு வந்து செக் கொடுத்து 2 செக் வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் டைரக்ஷன், அதுக்கப்புறமா வந்து பெஸ்ட் ஆக்டிங், இது 2த்துக்காகவும் வந்து செக் வந்து கொடுத்துருக்காங்க. 2 செக் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து உங்களோட அடுத்த திரைப்படத்தை நானே தயாரிக்கிறேன், நீங்கள் எந்த திரைப்படம் வந்து இயக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதை வந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போகிறது. அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய போகிறது. சன் பிக்சர்ஸ் கிட்ட போனாலே வந்து அந்த திரைப்படம் வந்து பயங்கரமான ஹிட்டான திரைப்படமாக அமைந்துவிடும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து தனுஷ் சம்மந்தமாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதில் உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல்